என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. மகன் தூயாவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பெற்று வருகிற ஆசீர்வாதத்தை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதில் கலந்து கொண்டிருக்கிற, இதில் பங்கு பெறுகிற, இதை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகிற, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கடவுள் தம்முடைய நிறைவான வளத்தை கொடுப்பாராக. ஆமேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக உபாகம் 31:23 நீ மனோபலம் கொண்டு தைரியமாயிரு, இஸ்ரவேலருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீயே அவர்களை கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்பதே அந்த வாக்கு தத்துவம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். மனோபலம் கொண்டு தைரியமாயிரு. இந்த தைரியத்தை குறித்து இன்றைக்கு உலகத்தில் பேசும் பொழுது தைரியம் அற்றவர்கள்தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். தைரியத்தை மறைவாக வைத்துவிட்டு தன்னுடைய சுயநல லாபத்துக்காக தைரியத்தை விற்று போடுகிற அநேக மக்களை பார்க்கிறோம். அப்படியாக திருமறையில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோன் என்ற ஒரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை அறிவோம். அவன் தன்னுடைய வீரமிக்க சரீரத்தையும் திறமையும் என்ன செய்கிறான்? சிற்றின்பத்துக்கு விற்று போடுகிறான். அவனுடைய வீரத்தின் தைரியத்தின் இரகசியங்களை அவன் விற்று போடுகிறான். அற்ப லாபத்துக்காக, சொற்ப லாபத்துக்காக, சுயநலத்துக்காக தன்னுடைய தைரியத்தை வீரத்தை விற்று போடுகிறான். ஆனால் ஆண்டவரோ இந்த நாளிலே உங்களையும் என்னையும் சொல்கிறார், நீங்கள் மனோபலம் கொண்டு தைரியமாயிருங்கள். ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான ஆடை தைரியம், அந்த தைரியம் என்ற ஆடையை நாம் மேலே போத்தி இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுகாது, எந்த சத்துருவும் நம்மை நெருங்காது, எந்த தீய காரியமும் நம்மை தொடாது. இன்றைக்கு விசேஷமாக இந்த நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் என்று அழைக்கப்படுகிறது. 1947 இந்திய அரசியல் சாசனம் நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அரசியலமைப்பு நாளாக இந்த நாட்களிலே கொண்டாடப்படுகிறது. இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டிய மாபெரும் பணியை சிறப்பாக செய்து முடித்த அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த குழு மகத்தான திறம்பட பணியை நினைவு கூறுவதை கொண்டு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே இன்றைக்கு கடவுளிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தைரியம் உள்ளவர்களாக இந்தியா முழுமைக்கும் ஒரு அரசியல் சட்டத்தை, ஒரு சாசனத்தை, அனைத்து சமுதாய மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சாசனத்தை உருவாக்கின டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் இந்த நாளில். அவர் அந்த குழுவை தலைமையேற்று அந்த அரசியலமைப்பு சாசனத்தை வெளியிட்ட நாளாக இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளிலே கடவுள் நம்மை பார்த்து மனோபலம் கொண்டு தைரியமாயிரு. இஸ்ரவேல் மக்களாகிய கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு கடவுள் ஒரு தைரியமிக்க ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு சட்டத்தை கொடுத்தார். உபாகமம் 1 வலது இடதுபுறம் விலகாமல், யோசுவா 1:5 பார்க்க, வலது இடதுபுறம் விலகாமல் நீ இந்த கற்பனைகளின்படி தயவாய் நடக்க நான் உன்னை வேண்டுகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, நாம் வாழுகின்ற உலகம் பயம் நிறைந்த உலகம், போட்டி நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த மக்கள், இடையூறு செய்கிற உள்ளங்கள், இவற்றின் மத்தியிலே கடந்து வருகிற நம்முடைய வாழ்க்கை
தைரியத்தோடு காணப்பட வேண்டும். அப்படி தைரியம் உள்ளவர்களாக காணப்படுவதற்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் நீ மனோபலம் கொண்டு தைரியமாயிரு என்று சொல்கிறார். நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், உனக்கு நான் கொடுத்த மக்களை நீ நடத்தி கொண்டு போவாய் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாள் முழுவதும் கடவுள் நம்மை நடத்தும்படி நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான அன்புக்கும் அரவணைப்புக்கும் இரக்கத்துக்கும் துதிக்கும் தோத்திரத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் மனோபலம் கொண்டு தைரியமாயிரு. அடிமைத்தனத்தில் ஆதியில் இருந்த இந்த இந்திய சமூகத்தில் ஒரு விடுதலை வாழ்வு கண்டு அண்ணல் அம்பேத்கர் மூலமாக ஆண்டவரே ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை வழங்கியிருக்கிறீர். அந்த சாசனம் கொண்டாடப்பட்டு நிறைவேற்றப்பட்டுகின்ற நாளாக இந்த நவம்பர் 26 இந்த நாளில் நாங்களும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஒரு சட்டத்தை பெற்று அதை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க வலது இடதுபுறம் விலகாதபடி உம்முடைய கற்பனைகள் கைக்கொண்டு நடக்கவும் அந்த சட்டங்களை நாங்கள் கடைபிடித்து நடக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் பலந்தாரும் வல்லமை தாரும் ஞானம் தாரும் இரக்கம் தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.